மகாராஜினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் 9/2 முதல் 11/2 வரை இந்த ஒரு வார காலத்தில் மகாராஜினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசிநாதன் சனி அது குடும்பஸ்தானத்தில் இருக்குது. இப்போ சனி பயிற்சியாகி இப்போ 3ஆம் இடத்துல போகுது. இருந்தாலும் உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நாட்களே சந்திராஷ்டமம் முடிஞ்சு விட்டது. திங்கட்கிழமையோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகிறது. அதனால் சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பலன்னா, உங்கள் ஜென்மத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மகராசி பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவாளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப செலவுகள் பண்ணுற வாரமாக இது இருக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட யோகம் இந்த வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எதில் போனாலும் காரிய தடை இல்லாமல் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் எந்த தடங்களும் வராது. அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்பார்ப்பு, அதாவது சொத்து பிரிவினைன்றோம் இல்லையா, அது வருதுன்னா இந்த வாரத்தில் வருதுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது சிறப்பான வாரமாக இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. சகோதரக்காரகன், பூமிக்காரகன் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு நல்ல பலமாக தான் உங்களுக்கு இருக்கும். வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு சனி பயிற்சியாகி உங்களுக்கு 7 சனி முடிய போகிறது. அதெல்லாம் மகராசி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.